அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிமார்களாகிய எங்களுக்கு எவரும் வாரிசாக மாட்டார்கள். நாங்கள் விட்டு செல்பவை அனைத்தும் தர்மமாகும். எங்கள் குடும்பத்தார் உணவு தேவைக்காக மட்டும் நாங்கள் விட்டு செல்லக்கூடிய சொத்து செல்வங்களிலிருந்து சிறிதளவை மட்டுமே பெற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 4036. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு இறை தூதருடைய மகன் அவருடைய வாரிசு என்பதற்காக அவர் தன்னையும் நபியாக அறிவித்து கொள்ள முடியாது. தூதுத்துவம் என்பது அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டு வழங்கப்படக்கூடிய ஓர் அம்சம். அதேபோன்று நபிமார்கள் விட்டு செல்லக்கூடிய சொத்து செல்வங்களுக்கும் யாரும் வாரிசு உரிமை கொண்டாட முடியாது. அவர்களுடைய மனைவிமார்களுடைய உணவு தேவைக்காக மட்டும் அதிலிருந்து சிறிதளவை பெற்றுக்கொள்ள அனுமதி உண்டு. மற்றபடி நபிமார்கள் விட்டு செல்லக்கூடிய அனைத்து சொத்து செல்வங்களும் தர்ம பொருட்கள் என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக விளக்குகிறது. இதற்கு என்ன காரணம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை அல்லாஹ் இயற்றி இருக்கிறான் என்றெல்லாம் பலரும் கேள்வி கேட்பார்கள். அன்பிற்குரியவர்களே, இதற்கு இதுதான் காரணம் என்று அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ சொல்லாத பொழுது நாமாக கற்பனை செய்து நம்முடைய அறிவுக்கு இது சரி என்று படுகிறது, நம்முடைய சிந்தனைக்கு இதுதான் இதற்கு காரணமாக இருக்க முடியும் என்றெல்லாம் கூறுவதற்கு இஸ்லாத்தில் ஒருபோதும் அனுமதி இல்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதை கூறினானோ, அல்லாஹுடைய தூதர் எதை கூறினார்களோ அதை ஏற்று கட்டுப்பட்டு செயல்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. இதை தவிர மார்க்கத்தில் நம்முடைய அறிவை புகுத்துவதற்கு நமக்கு எந்த அனுமதியும் இல்லை.